செமி பெர்மனன்ட் மேக்கப் அப்படின்னு சொல்லுவோம். இது அதாவது ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, நமக்கு அது மைக்ரோ பிளேடிங் இல்லை ஓம்ப்ரே மூலமாக தின்னாக இருக்கிற ஐப்ரோஸை நிறைய திக்காக காட்டுறது தான் இந்த மைக்ரோ பிளேடிங். ஸ்கேல்பில் வந்து சில பேருக்கு வந்து இப்போ ஹேர் ரொம்ப டென்சிட்டி குறைவாக இருக்கும். இப்போ லைட்டிங்லாம் பட்டால் அது வந்து ஹேரே இல்லாத மாதிரி தெரியும். ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்காது, வேறு எந்த ஹேர் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண விருப்பம் இருக்காது. பட் அதுக்கு ஒரு கேமோஃப்ளாஜ் எஃபெக்ட் கொடுத்து நமக்கு வந்து ஹேர் இருக்கிற மாதிரியே காட்டுறது இந்த மைக்ரோ பிக்மெண்டேஷன் ஃபார் ஸ்கேல்ப்னு சொல்கிறோம். பெர்மனன்ட் மேக்கப்னா இது லைஃப் லாங் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே இது செமி பெர்மனன்ட் மேக்கப் தான். ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு இது வந்து உங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேட் ஆக நம்ம டச் அப் மட்டும் பண்ணிக்கலாம். அகெயின் ஃபஸ்ட்டு பழையபடி எல்லாமே மேப்பிங் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. எங்கெங்கே ஃபேட் ஆகுதோ அதை மட்டும் டச் அப் பண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். மேக்கப்னு சொல்கிறோம் இல்லையா, மேக்கப்போட ஒரு அழகே என்னது, மேக்கப் பண்ணதே தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான ப்ரொசீஜர் தான் இந்த மைக்ரோ பிளேடிங். ஸோ அதுவே இப்போ ஹேர் வந்து அவங்களுக்கு இருக்கும், ஆனால் அங்கங்கே ஃபில்லாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது ஓம்ரேன்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஐப்ரோஸை அழகாக சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் கேஷமுத் ஷாம்பு. ஸோ ஹாய் மேம். ஹாய். எஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். அகெயின் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கோட தான் வந்திருக்கேன். பர்மனன்ட் மேக் ஓவர். ஆக்சுவலாக பேரே வந்து ஒரு மாதிரி கேட்சியாக இருக்குது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே, பெர்மனன்ட் மேக்கப், செமி பெர்மனன்ட் மேக்கப் அப்படின்னு சொல்லுவோம். இது அதாவது ஐப்ரோஸ் இருக்கு இல்லையா, நமக்கு அது மைக்ரோ பிளேடிங் இல்லை ஓம்ப்ரே மூலமாக ஒரு ஃபுல்லாக இருக்கிற ஒரு நல்லா இப்போ தின்னாக இருக்கிற ஐப்ரோஸை நிறைய திக்காக காட்டுறது தான் இந்த மைக்ரோ பிளேடிங் சொல்கிறது. அதே மாதிரி ஐலைனர், ஐ லேஷஸில் பண்ணுறது, லிப் பிக்மெண்டேஷன், டார்க் லிப்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ பிக்மெண்டேஷன் ஃபார் ஸ்கேல்ப். அந்த ஸ்கேல்பில் வந்து சில பேருக்கு வந்து இப்போ ஹேர் ரொம்ப டென்சிட்டி குறைவாக இருக்கும். இப்போ லைட்டிங்லாம் பட்டால் அது வந்து ஹேரே இல்லாத மாதிரி தெரியும். ஸோ ஆனால் அவங்களுக்கு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இருக்காது, வேறு எந்த ஹேர் ட்ரீட்மெண்ட்டும் பண்ண விருப்பம் இருக்காது. பட் அதுக்கு ஒரு கேமோஃப்ளாஜ் எஃபெக்ட் கொடுத்து நமக்கு வந்து ஹேர் இருக்கிற மாதிரியே காட்டுறது இந்த மைக்ரோ பிக்மெண்டேஷன் ஃபார் ஸ்கேல்ப்னு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே சேர்த்தது தான் உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் மேக்கப்னு சொல்கிறோம். பெர்மனன்ட் மேக்கப்னா இது லைஃப் லாங் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே இது செமி பெர்மனன்ட் மேக்கப் தான். ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு இது வந்து உங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன் அப்படியே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேட் ஆக நம்ம டச் அப் மட்டும் பண்ணிக்கலாம். அகெயின் ஃபஸ்ட்டு பழையபடி எல்லாமே மேப்பிங் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. எங்கெங்கே ஃபேட் ஆகுதோ அதை மட்டும் டச் அப் பண்ணால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். எஸ் மேம். ஸோ இந்த பர்மனன்ட் மேக் ஓவர் அப்படின்னும் போது நிறைய ப்ரொசீஜர்ஸ் அதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ரொசீஜர் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் மேக்கப் போடணுங்கிற அவசியம் இல்லை, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆமாம், இப்போ நீங்கள் இதுவே ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு இப்போ வெட்டிங்கோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, கொஞ்சம் நல்லா ஹெவி மேக்கப் இருக்கலாம்னா நீங்கள் அது மேலே நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே டெய்லி ரொட்டீனாக இப்போ ஆஃபீஸ் போகிறாங்க, இப்போ சில பேர் ஆஃபீஸ் போகும்போதே நல்லா மேக்கப்லாம் போட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நேச்சுரலாக இருக்கணும், மேக்கப்பாக போட்ட மாதிரி தெரியக்கூடாதுன்னா நம்ம அந்த மாதிரி இந்த ஐப்ரோஸ் மைக்ரோ பிளேடிங் பண்ணிக்கிறது மூலமாகவோ லிப் பிக்மெண்டேஷன் பண்ணிக்கிறது மூலமாகவோ நம்ம அதை அப்படியே கேரி பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரு ப்ளசன்ட் லுக்கில் இருக்கணும்னு நினைப்பாங்க, தூங்கி முழிச்சா கூட மைல்டாக பார்க்குறதுக்கு நல்லா டிஃபைன்டாக இருக்கணும் ஃபேஸ்ன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். மேம், அந்த பிக்மெண்டேஷன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனாக இருக்கக்கூடிய இஷ்யூ. ஒரு பக்கம் ஆக்னினா, இன்னொரு பக்கம் பிக்மெண்டேஷன். அஃப்கோர்ஸ் இதோட காசஸ்லாம் என்ன, அண்ட் இந்த ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான லைக் ஒரு ஹோம் ரெமெடிஸோ இல்லை வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ரொசீஜர்க்குள்ளே போகலாம்? இது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது உங்களோட பியூட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் தான். இது வந்து நெசசரி ட்ரீட்மெண்ட் கிடையாது, விருப்பப்படுறவங்க பண்ணிக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் தான். இப்போ ஐப்ரோஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ கவிஞர்கள்லாம் வர்ணிப்பாங்க, அப்படியே வில் போன்ற புருவம், வானவில் போன்ற புருவம் சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம ஃபேஸ்க்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஐப்ரோஸ். இப்போ சில பேருக்கு தின்னாக இருக்கும், சில பேருக்கு திக்காக இருக்கும். ஸோ இதுக்கு அவங்களோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேப்பிங் பண்ணுவோம், கிராஃப்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஐப்ரோஸை ஷேப்பிங் கொண்டு வரலாம். ஸோ இதனால் இப்போ ரொம்ப ஐப்ரோஸ் தின்னாக தான் இருக்குன்னா அவங்களுக்கு மைக்ரோ பிளேடிங் சொல்லுவோம். இது வந்து ஒரு தின் நீடில்ஸ் வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மைன்யூட்டாக கொடுக்கக்கூடிய டாட்டோயிங் ப்ரொசீஜர் தான். ஸோ இதனால அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸ் கொடுப்போம், ஹேர் லைக் ஸ்ட்ரோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கறனால ரொம்ப நேச்சுரல் லுக்கை இதை கொண்டு வரும். நம்ம இந்த மேக்கப்னு சொல்கிறோம் இல்லையா, மேக்கப்போட ஒரு அழகே என்னது, மேக்கப் பண்ணதே தெரியக்கூடாது.
ஸோ அந்த மாதிரியான ப்ரொசீஜர் தான் இந்த மைக்ரோ பிளேடிங். ஸோ அதுவே இப்போ ஹேர் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அங்கங்கே ஃபில்லாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது ஓம்ப்ரேன்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஐப்ரோஸை அழகாக டிஃபைன் பண்ணி காட்ட முடியும். உங்களோட கண் எவ்வளோதான் அழகாக இருந்தாலும் அட்ராக்டிவாக பியூட்டிஃபுல்லாக எடுத்து காட்டக்கூடியது வந்து இந்த ஐப்ரோஸ் தான். ஸோ அவங்களோட கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ நல்லா போல்டு ஐப்ரோஸாக இருந்தால் அவங்க ஒரு போல்டு லேடியாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ லேடிஸ் மட்டும் இல்லை, மென்னுமே இதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. இந்த ஐப்ரோஸாக இருக்கட்டும், லிப் பிக்மெண்டேஷன் எல்லாமே பெண்களுக்கு ஈக்குவலாக ஆண்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேம் நீங்கள் சொல்லும்போது மைக்ரோ பிளேடிங்னு ஒன்று சொன்னீங்க. ஆக்சுவலாக மைக்ரோ பிக்மெண்டேஷனுக்கும் மைக்ரோ பிளேடிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? மைக்ரோ பிக்மெண்டேஷன், மைக்ரோ பிளேடிங் எல்லாமே கிட்டத்தட்ட சேம் தான். இந்த மைக்ரோ பிளேடிங்கிறது வந்து இந்த ஹேர் லைக் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்து ஹேர் மாதிரியே லுக் கிரியேட் பண்ணுறது மைக்ரோ பிளேடிங். இந்த மைக்ரோ பிக்மெண்டேஷன் அப்படிங்கிறது ஒரு லைக் சின்ன சின்ன ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சு ஃபில்லப் பண்ணுறது. ஸோ இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். அதுதான் நம்ம ஓம்ரேன்னு சொல்கிறோம். ஐ திங்க் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து அந்த மைக்ரோ பிக்மெண்டேஷன் ஆர் பிளேடிங் ஆஃப் ஐப்ரோஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஐ திங்க் பார்க்கும்போது பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த அவுட்கமும் வந்து பயங்கர சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ப்ரொசீஜர் வந்து எப்படி வந்து நடக்கும், அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இது வந்து ரொம்ப பெயின்லெஸ் ப்ரொசீஜர் தான். ஸோ ஏன்னா மைக்ரோ நீடில் யூஸ் பண்ணுறதுனால ஒரு டிங்லிங் சென்சேஷன் மாதிரி ஃபீல் பண்ணலாம். இல்லை அதுவும் எனக்கு தெரியவே கூடாதுன்னா நம்பிங் ஜெல் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour to 45 minutes நம்பிங் ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கேரி பண்ணலாம். ஸோ இது வந்து அந்த டே ஃபுல்லாக பெயின் இருக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க ரொட்டீன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இதோட ஹீலிங் டைம் பார்த்தீங்கன்னா 4 to 6 weeks. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு பண்ணதே தெரியாது, ஃபுல்லாகவே அப்படியே ஓன் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஆஃப்டர் தட் அதை ரீகெயின் பண்ணி வரும் அந்த கலர்ஸ் எல்லாமே. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 weeksக்குள்ளே லைட்டாக ஒரு ஸ்கேப் மாதிரி மைல்டாக அந்த ஸ்கின் பீல் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா மைக்ரோ நீடில் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ இதனால் எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. ஸோ அவங்க ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லைனா ஒரு கொஞ்சம் சன்ஸ்க்ரீனோ யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். மேம் இப்போ அந்த ப்ரொசீஜர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மந்த்லி ஒன்ஸ் அந்த த்ரெட்டிங் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக எல்லா விமனுமே பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஹேர் க்ரோத் மேபி இருக்கும். இதை எப்படி மேம் ஹேண்டில் பண்ணணும்? அது சில பேருக்கு டவுட்ஸ் என்னன்னா, இப்போ ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு மாற்றா தான் இந்த ட்ரீட்மெண்ட்டான்னு கேட்குறாங்க. அப்படி கிடையாது. இப்போ ஐப்ரோஸ் நீங்கள் த்ரெட்டிங் பண்ணுறது ஏன்னா அது எக்ஸ்ட்ரா ஹேர் க்ரோத்தை தான் பண்ணுறோம். இப்போ இது வந்து நமக்கு உங்களோட ஷேப்பை டிஃபைன் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடியது தான் மைக்ரோ பிளேடிங் அண்ட் மைக்ரோ பிக்மெண்டேஷனுங்கிறது. ஸோ அதனால் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்படி த்ரெட்டிங் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லைக் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவ் நினச்சிட்டு இருக்கோம். பட் இது ஜஸ்ட் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் மாதிரி மட்டும் தான். பட் ரெகுலராக அந்த த்ரெட்டிங் அதை பற்றி பேசும்போது மேம் இந்த ப்ரொசீஜருக்கு அப்புறம் அந்த த்ரெட்டிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பண்ணணுமா? ஐ மீன் அட்வைசபிள் தானா? இல்லை அது மேபி அந்த லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸை வந்து கட் டவுன் பண்ணுமா மேம்? ஓகே, இது வந்து அவங்கவுங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே. ஸோ உங்களுக்கு இதில் நல்லா திக்னஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஹேர் எனக்கு ரிமூவ் பண்ண வேண்டாம்னா நீங்கள் த்ரெட்டிங் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே. பட் எனக்கு ஷேப் நல்லாவே நான் மெயின்டைன் பண்ண எக்ஸ்ட்ரா ஹேர்ஸும் இருக்கக்கூடாது, ரொம்ப நீட்டாக இருக்கணும்னா நீங்கள் த்ரெட்டிங் பண்ணி தான் ஆகணும். அதே மந்த்லி ஒன்ஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த லிப்ஸ் பற்றி இந்த லிப் லேசர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. டார்க் லிப்ஸ் அகெயின் சம்மராக இருக்கட்டும், ஈவன் வித் மென் ஐ திங்க் அந்த ஸ்மோக்கிங் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த டார்க் லிப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபார் மேல் அண்ட் ஃபார் ஃபீமேல் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மேம்? ஓகே, இப்போ மேல் ஃபீமேல் அப்படிங்கிறத விட நீங்கள் ஸ்மோக்கிங்கிறது ஆண்கள் மட்டும் தான் பண்ணுறோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, பெண்களும் ஈக்குவலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஹேபிட்ஸ்னால டார்க் பிக்மெண்ட்ஸ் வரலாம். இன்னொன்று சன்னால் கூட லிப்ஸ் வந்து டார்க்காக மாறுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, கெமிக்கல் பீல்னு சொல்லுவோம், லிப் பீல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அதில் ஒரு 50% ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும். அதுவே உங்களுக்கு இந்த லிப் பிக்மெண்டேஷன் ப்ரொசீஜருக்கு போகும்போது நீங்கள் இதை கஸ்டமைஸும் பண்ண முடியும். என்ன கலர் வேணும், லைக் பிங்க் டாமினேட்டடாக வேணுமா, ரெட்டு, ஆரஞ்சு இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. இல்லை அந்த கலர்ஸை வந்து ஒன்று மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய கலர்ஸில் கூட நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்களே லிப்ஸ்டிக் கூட எடுத்துகிட்டு வரலாம். எனக்கு இந்த கலர் தான் வேணும்னா நம்ம லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி அது இருக்காது. பட் அதே ஷேட்ஸில் நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அதை தான் நம்ம கொண்டு வர முடியும். மினிமம் ஒரு 2 or 3 செஷன்ஸாவது தேவைப்படும். ஸோ ஒரு 1.5 months இன்டர்வெல்லில் பண்ணுற மாதிரி இருக்கும். எடுத்தோன்னே இமீடியட்டாக அந்த ரிசல்ட்ஸ் கிடைக்காது. பட் இது வந்து நம்ம மற்ற ப்ரொசீஜர்ஸ், லேசர் ப்ரொசீஜர்ஸோ இதோட கம்பேர் பண்ணும்போது லிப் பிக்மெண்டேஷன் வந்து உங்களுக்கு அரௌண்ட் 80 to 90% ரிசல்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் ஜென்ரலாகவே இந்த டேனிங் அப்படிங்கிறது வந்து லிப்ஸில் ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்கும். லைக் அதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு ஹோம் ரெமெடிஸாக இருக்கட்டும், எதுனாலும் என்ன நம்ம பேசிக்காக ஒரு விஷயம் பண்ணணும்? ஓகே, எது மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி இல்லைனாலும் சரி லிப்புக்குமே இப்போ சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ண சொல்கிறோம். ஓகே, ஒரு மைல்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி தண்ணி நிறையா குடிக்கணும். ஸோ சன் டேன் ஆகுறது மட்டும் இல்லாமல் ஒரு கொடை எடுத்துகிட்டு போகலாம் வெளியே போகும்போது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொசீஜர்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வீட்டில் என்னெல்லாம் பண்ணலான்னா, பீட்ரூட் ஜூஸ் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணலாம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில். வெள்ளரிக்காய் நிறையா சாப்பிட்றது, கேரட் சாப்பிட்றது, சாலட்ஸ் இந்த மாதிரிலாம் சாப்பிடலாம். பழங்கள் நிறைய எடுத்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நிறைய தண்ணி குடிக்க, உங்கள் பாடி வெயிட்டுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அதை கன்சியூம் பண்ணுங்கள். வெளியே போகும்போது கண்டிப்பாக தண்ணி கூட எடுத்துகிட்டு போங்க. ஸோ போகிற வழியில் பார்த்துக்கலாம் அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், தள்ளி போட்டே இருப்போம், தண்ணி குடிக்கவே மாட்டோம்.
ஸோ அந்த மாதிரி இருக்காமல் நீங்கள் கேரி பண்ணுங்கள், ஒரு குடை எடுத்துக்கோங்க. இது பண்ணாலே முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேம் யாருக்கெல்லாம் வந்து இந்த பெர்மனன்ட் மேக் ஓவர் இது வந்து அட்வைசபிள்? ஓகே. இது யாருக்கெல்லாம் பண்ணலான்னா, குறிப்பா இப்போ மெடிக்கல் கண்டிஷன்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேண்ட் ஷேக்கா இருக்கும். இப்போ மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல பார்க்கின்சன்ஸா இருக்கலாம், இல்ல சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களால ரொம்ப டிஃபைன் பண்ணி ப்ரிசைஸ்டா இந்த ஐப்ரோஸ ட்ரா பண்றதோ, லிப்ல வந்து லிப்ஸ்டிக் போடுறதோ டிஃபிகல்ட்டா இருக்கும். ஐலைனர் போடுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. இந்த மாரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் பண்றோம். அதே மாரி ரீகன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ஃபேஸ வந்து இப்போ ஏதாவது ஒரு ஓரல் கேன்சரா இருக்கலாம். இல்லன்னா சில போர்ஷன் ஆஃப் நம்ம ஜாவையோ கொஞ்சம் கட் பண்ணி ரிமூவ் பண்ற மாரி இருக்கலாம். அப்படி இல்லாம ஏதாவது ஆக்சிடென்ட்ல முகம் சிதைஞ்சு போயிருக்கலாம். கெமிக்கல் பர்ன்ஸ்னால, ஆசிட் அட்டாக்னால இந்த மாரி நெறைய கண்டிஷன்ஸ்ல ஃபேஸ் வந்து சிதைஞ்சு போயிருந்துச்சுன்னா, ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்டிவ்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். அந்த மாரி கண்டிஷன்ஸ்ல இப்போ ஐப்ரோஸ்ல வந்து ப்ராப்பரா இல்ல, டிஃபைன்டா இல்ல, லிப்ல இல்ல அப்படின்னா, அத கேமோஃப்ளேஜ் எஃபெக்ட்டுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ட பண்ண முடியும். ஸோ அதனால நாங்க இத ட்ரீட்மெண்ட்டா தான் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாம இப்போ ரொம்ப ஏஜிங் ஃபேக்டர்ல என்ன ஆகலாம், இந்த ஐப்ரோஸ் வந்து தின்னிங்கா மாறலாம். அதோட ஹேர்லாம் கொட்டி போய் அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இத வந்து நம்ம பண்ண முடியும். ஸ்கார்ஸ் தழும்புகள் இருக்கிறவங்களுக்கு இது கேமோஃப்ளேஜ் எஃபெக்ட்டுக்காக நம்ம வந்து இந்த பிக்மெண்டேஷன்ஸ் குடுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வேற எந்த ட்ரீட்மெண்ட் பண்ண விருப்பம் இல்ல. ஆனா ஹேர் இருக்கிற மாரி காட்டணும்னா, அதுக்கு ஸ்கேல்ப்ல மைக்ரோ பிக்மெண்டேஷன் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நெறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதேமாரி இப்போ ஸ்கின்ல, லிப்ஸ்லலாம் சில பேருக்கு பார்த்தா விட்டிலிகோன்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு பேல் கலர்ல அந்த ஸ்கின் வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். அவங்களுக்கு இந்த லிப் பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அவங்களுக்கு அத கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் குடுத்து, ஸோ அவங்களுக்கு டார்க்கா மாத்தணும். மத்தவங்களுக்குலாம் கலரா மாத்தணும். பிங்க் கலர்லயோ, இல்ல லிப் பிக்மெண்டேஷன் பண்றதுனால ஸ்கின் அந்த லிப்ப வந்து ரொம்ப லைட்டனிங் கலரா மாத்துவோம். ஆனா இந்த விட்டிலிகோ இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து எப்படின்னா, டார்க்கனா மாத்தணும். ஸோ அப்போ அந்த கேமோஃப்ளாஜ் எஃபெக்ட் சொல்ற மாதிரி. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்ல பண்ண முடியும். மேம் இந்த லிப் மைக்ரோ பிக்மெண்டேஷன் பத்தி சொல்லும்போது நெறைய இந்த கலர்ஸ் நமக்கு புடிச்ச மாரியான ஷேட்ஸ்ல வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கல்ல. இதோட எஃபெக்ட் வந்து எந்த அளவுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும்? அதுதான் நம்ம பண்ணும்போது, இந்த நம்ம பண்ற டெக்னிக் ரொம்ப ப்ரிசைஸ்டா பண்ணும்போது 2 to 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தேவைப்படும்போது ரொம்ப கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிக்கும்போது நம்ம டச் அப் மட்டும் பண்ணிக்கலாம். பட் இந்த மாரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து லைக் சன் டேன பிரிவென்ட் பண்ணும். லைக் அந்த அளவுக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு அந்த டேனிங் அப்படிங்கிறது நேச்சுரலான ப்ராசஸ். ஸோ இந்த மாரி பண்ணும்போது அந்த சன் டேனிங்க பிரிவென்ட் பண்ண முடியுமா? ஆமா, ஓரளவுக்கு உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ஏன்னா மேல வந்து பிக்மெண்ட்ஸ் தான் இருக்கு. டைரக்ட்டா உங்களோட ஸ்கின் வந்து எக்ஸ்போஸ்டா இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சன்ஸ்கிரீனாவது நீங்க அப்ளை பண்ணிட்டு போறது பெட்டர். மேம் மைக்ரோ பிக்மெண்டேஷன் ஆஃப் ஹேர் இது பத்தி பேசியிருந்தோம். அந்த ப்ரொசீஜர் பத்தி டிஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் மைக்ரோ பிக்மெண்டேஷன் இந்த ஓம்ப்ரே டெக்னிக் அப்படிதான் சொல்லுவோம். நமக்கு வந்து இதுக்கு லைட்டா நம்ம ஸ்ட்ரோக்ஸ் பேட்டர்ன்லயும் குடுக்கலாம். பிக்மெண்ட்ஸ் மாரி டாட்டா பேட்டர்ன்ஸ்லயும் குடுக்கலாம். இது குடுக்கறனால தலையில ஒரு ஹேர் இருக்கிற ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ எனக்கு அத நான் சொன்ன மாதிரி ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் போக விருப்பம் இல்ல. ஸோ இல்ல ஹேர் ட்ரீட்மெண்ட், பிஆர்பி, ஜிஎஃப்சி அந்த மாரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ண விருப்பம் இல்ல. இல்ல பண்ணாலும் அந்த மாரி ட்ரீட்மெண்ட்ல பெரிய ரிசல்ட்ஸ் இருக்காது. இப்போ சில இடங்கள்ல மட்டும் அந்த மாரி பிக்மெண்டேஷன் பண்ணலாம். ஃபுல் தலைக்கு பண்ணோம்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆடா தெரியும். பட் எங்கெங்க தேவையோ, சில ஃபீமேல் பேட்டர்ன் பால்ட்னஸ் இருக்கும். சில இடங்கள்ல இந்த ஏரியால மட்டும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த ஹேர் லாஸ் ஆயிருக்கலாம். அங்க பண்ணலாம். நெறைய பேருக்கு இந்த இடத்துல உச்சி எடுத்து அந்த இடத்துல மட்டும் ரொம்ப பார்த்தா ஹேரே இல்லாம இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த மைக்ரோ பிக்மெண்டேஷன் பண்ணலாம். நெறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்குமே ஃப்ரண்ட் லைன் வந்து சீக்கிரமா லாஸ் ஆயிருது. ஸோ அந்த வழுக்கை தன்மை கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்லயே ஆரம்பிச்சிருது. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மைக்ரோ பிக்மெண்டேஷன் கூட ஸோ கொஞ்சம் பார்க்கறதுக்கும் ரொம்ப நேச்சுரல் லுக்க குடுக்கக்கூடியது தான் இந்த பெர்மனன்ட் மேக்கப். அண்ட் ஃபைனலி இப்போ நெறைய பியூட்டி பார்லர்ஸா இருக்கட்டும், ஈவன் ஆன்லைன்லயுமே நெறைய கன்சல்டேஷன் இதுக்கு ரிலேட்டடா நடக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஸோ அத நெறைய இது இப்ப காஸ்மெட்டாலஜி அப்படின்னு தான் இதுல வரும்போது, இது வந்து நெறைய டெக்னீஷியன்ஸ் வந்து பண்றாங்க. ஸோ பார்லர்ல பண்றாங்க. ஸோ டெக்னீஷியன்ஸ் பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்கின்னோட தன்மை எப்படி இருக்கும், அந்த அனாட்டமி தெரியாது. எங்கேயோ பார்த்தத அவங்க அப்படியே ஒரு ட்ரா பண்ற மாரி, ஒரு பேப்பர்ல எப்படி ட்ரா பண்றோம், அந்த மாரி ஒரு நாலேட்ஜ் தான் இருக்கும். ஸோ அந்த டாட்டூ இங்க்கோட ஒரு நாலேட்ஜோ, அந்த மெட்டீரியலோட நாலேட்ஜோ, பண்றக்கூடிய டெக்னிக் அது வந்து ஸ்கின்ல எந்த அளவுக்கு போகணும். ஸோ அந்த டெப்த் எவ்வளோ இருக்கணும். அதெல்லாமே அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா தெரிஞ்சுட்டு பண்ணா அது பெட்டர். இப்ப எங்களோட கிளினிக்ல பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு டாக்டர்ஸ் தான் பண்றாங்க. ஸோ அதனால எங்களுக்கு அந்த ஸ்கின் அனாட்டமிலாம் தெரியறதுனால, உங்களுக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாம சேஃபான முறையில நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்ட குடுக்க முடியும். ஓகே மேம். ஆக்சுவலா இந்த மாரியான ஏஸ்தெடிக் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னும்போது, ஐ திங்க் எல்லாரோட மைண்ட்ல இருக்கிறது அந்த காஸ்ட். ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குமா? இல்ல ஐ திங்க் நெறைய பேர் அந்த ஏமாறுறது வந்து கொஞ்சம் காஸ்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கே, நம்ம இங்கேயே போய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஓகே. அதுதான் இப்போ டெக்னீஷியன்ட்ட பண்ணும்போது, அவங்களுக்கு இதில வேற அவங்க படிப்புக்கோ, வேற எதுக்குமே அவங்க பெருசா செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வர்றதுனால, அவங்க பண்ணும்போது கண்டிப்பா இது வந்து பிரைஸ் ரொம்ப கம்மியா அவங்க கேட்குற பிரைஸ்க்கு பண்ணி குடுக்க முடியும். ஆனா டாக்டர்ஸ் பண்ணும்போது, அதுக்குன்னு ஒண்ணு குவாலிஃபைட் நம்ம வந்து அந்த ஸ்கின் அனாட்டமிலாம் தெரிஞ்சு பண்ணும்போது, உங்களோட சைடுக்குமே சேஃப்.
ஸோ இப்போ நிறைய இடத்துல பண்ணிவிட்டு இந்த ஐப்ரோஸ் டேட்டூயிங் மாதிரி பண்ணிவிட்டு சில டேட்டூ சென்டர்லேயும் பண்ணியிருக்காங்க. நான் அந்த நேம் குறிப்பிட விரும்பலை. பட் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்கள் லேசரில் டேட்டூ ரிமூவல் பண்ணியிருக்கோம் ஐப்ரோஸ்க்கே. ஓகே. ஏன்னா அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பிளாக்கிஷ் க்ரீனிஷாக இருக்கும், லைக் பச்சை குத்துன மாதிரியே இருக்கும். ஸோ அவங்களுக்கு அந்த லுக் பிடிக்கவே பிடிக்காது. அவங்க அழகாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு அதை ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க அந்த ஐப்ரோஸே. ஸோ மறுபடியும் அகெயின் அந்த லேசரில் அந்த ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப பெயின்ஃபுல் ப்ரொசீஜர் பண்ணுறத விட. ஸோ அதுவும் 2-3 செஷன்ஸ் போனால் தான் லைட்டன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிலாம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி அதனால் கொஞ்சம் நாலேஜபிளோட எங்கே பண்ணால் கரெக்டாக இருக்கும், எங்கே பண்ணால் நேச்சுரலாக பண்ண முடியும், காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் சேஃபாக பண்ண முடியும்னு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஸோ நாங்களுமே ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் பண்ணுறோம். பட் டாக்டர்ஸ்கிட்ட பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே சேஃபான ப்ரொசீஜர் இது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பெர்மனன்ட் மேக் ஓவர் பற்றி. தேங்க்யூ ஃபார் யோர் டைம். தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. அதிகப்படியான முடி உதிர்தல், தலையில் அரிப்பு, பொடுகு, புண், கொப்பளங்கள் போன்றவற்றால் அவதியா? அனைத்திற்கும் ஒரே தீர்வு டாக்டர் ஸ்ரீவர்மா PCR கேஷியமுத் ஷாம்பு.